கோவை செட்டிப்பாளையம் எல்என்டி புறவழி சாலை அருகே வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைக்கிறார். கோவையில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று ஜல்லிக்கட்டு மைதானத்தில் அமைந்துள்ள ஜல்லிக்கட்டு காளை செல்பி பாயிண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவருமான தளபதி முருகேசன் இதனை திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை செயலாளரும் அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞருமான கிருஷ்ணமூர்த்தி, திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செல்பி பாயிண்டில் ஜல்லிக்கட்டு காளையை தழுவும் மாடுபிடி வீரர் சிலை முன்பாக ஏராளமானோர் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதுகுறித்து பேசிய தளபதி முருகேசன், தமிழ்நாட்டில் முதல்வர் வாழ்த்துக்களோடு துணை முதல்வர் நல்லாசியுடன் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் கோவையில் பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வீரத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அடக்க முடியாத சிறந்த காளைகளுக்கு, சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் வீரம் செறிந்த காளையர்களுக்கும் கார்கள், தங்க காசுகள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்குவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தளபதி முருகேசன், ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுவதற்கு பிரம்மாண்ட அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வருவோர் காளை மற்றும் வீரர் சிலையுடன் செல்ஃபி எடுத்து மகிழலாம் என்ற அவர் தமிழர்கள் திரண்டு வந்து ஜல்லிக்கட்டு திருவிழாவை காண அழைப்பு விடுத்தார்.